தனுர் மாதம் 23ஆம் நாள் வாழ்த்துக்கள். இன்றைய பாசுரம் மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்திருங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் நிருசிம்மாவதாரத்தை சொல்வது போல அமைந்துள்ளது. இதற்கான என்னுடைய சிறிய விளக்கம், லைக் த lion which sleeps inside den and wakes up after the rainy season, winter rainy season, by courageous movement of face and locks quite majestic, roaring in a forward resplendent call that's intrinsic. With a powerful kingly look in the jungle, you bestow on us another joyful look to mingle, sitting on your throne and casting a dutiful glance. Please give us bliss and celebrated stance. இந்த பாசுரத்தில் ஒரு மாரிக்காலம் முடியும் தருவாயில் உள்ளே தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் எப்படி அந்த லயனோட டென்னில் ஜங்கிளில் அப்படியே தூங்கிட்டுருக்கும். ஆனால் அந்த மழைக்காலம் முடிஞ்சு அது அப்படியே நிமிர்ந்து தன்னோட பிடரியெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் அப்படியே தான் தான் ராஜா அப்படிங்கிறத நிமிர்ந்து ஒரு இந்த லுக்கு கொடுக்கும். சீரிய சிங்கம் அறிவற்று தீவிழுத்து டக்குன்னு எழுந்து சீரி அது நான் தான் டக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்து எழுந்துக்கும். வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்தொழி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அதுவும் ஃபார்வர்ட் லுக்கிங்காக அப்படியே அந்த ரோர் ஜங்கிள்கே கேட்கும்ல அந்த சிங்கம் கர்ஜிப்பது சூப்பராக. அது கர்ஜிச்சுட்டு எழுந்துக்கும் அந்த சிங்கம். என்ன சிங்கம்? அந்த மாரிக்கால மழை முடிஞ்சு தன்னுடைய குகையிலிருந்து வெளியில் புறப்பட்டு வரும் அந்த சிங்கம். சட சட சடன் அந்த மழையெல்லாம் முடிஞ்சு வெளியில் வர அந்த சிங்கம். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. அசுரர்களுக்கும் கெடுதல் செய்பவர்களுக்கும் நேற்றுக்கு எந்த மாதிரி லுக்கு கொடுப்பார்ன்றது அவருடைய கண்ணழகோட வர்ணனையில் பார்த்தோம். இன்றைக்கி சிங்கம் போல் இருப்பார். ஒரு பயத்தை கொடுப்பார். ஒரு கம்சனுக்கோ ராவணனுக்கோ ஒரு கும்பகர்ணனுக்கோ ஒரு இந்திரஜித்துக்கோ ஒரு எனிமீஸ்க்கு, அதாவது கடவுளுக்கு எதிராக நிற்பவர்கள், ஒரு சகுனிக்கோ துரியோதரனுக்கோ துச்சாசனனுக்கோ ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு இப்படி பலர் தர்மத்துக்கு எதிராக இருப்பவர்களுக்கு அவர் சிங்கம். தன்னை எந்த நிமிஷத்தில் வேணால் அடித்து சாப்பிட்ற ஒரு சிங்கம். ஹிரண்யகசிபுவை அவர் எந்த தூணில் குழந்தை சொல்ல போகிறானோ என்று நினைத்து அத்தனை தூணிலும் நின்னான் நிருசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இந்த தூண் தான் சொல்லிடுமோ அந்த தூண் தான் சொல்லிடுமோன்னு எல்லா தூணிலையும் அந்த வந்த நேரத்தில் இந்த ஈவினிங் டைம் இல்லையா இப்போ சொல்கிறோம்ல, இந்த நேரம், இந்த சாயங்காலம் நிருசிம்மாவதாரம் நடைபெற்றது. அதுவும் என்ன வாசல் கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கமாக இருக்கானா, சிம்ம சொப்பனம் அப்படின்றாங்க. தான் சிம்ம சொப்பனம் எனிமீஸை நடுங்க வைக்கிற அந்த இது. அப்படியே நீ உன் த்ரோனில் உட்காரும்போது, என் பெருமானே நீ ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற அந்த த்ரோனில் இருக்கும்போது நீ சிங்கமாக இருக்க. நீ நல்லது கெட்டது தெரிஞ்சது ஏது மாதிரியா உன்னை எப்பொழுதும் விரும்பும் இந்த சிறிய ஆயர்குல பெண்களாகிய எங்களோட கோரிக்கை என்ன? நீ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்ப, பறை கொடுப்ப, சில விசிறி கொடுப்ப, அழகழகான ஆபரணங்கள் கொடுப்ப, அந்த பூஜை செய்யும் பொழுது அதற்கான பலன்களை கொடுப்ப. யமுனை நதியில் வெயிட் பண்ணுவோம், உன்னை நீராடி உன் புகழை நாங்கள் பாடுவோம், சின்ன பெண்களாகிய நாங்கள். அப்போ எங்களுக்கு நீங்கள் எப்படி நீ அந்த த்ரோன்லேயே உட்கார்ந்தாலும் அப்படியே ஒரு லவ்வோடு நீ எங்களை பார்க்குறியா? ஏன்னா அந்த த்ரோனில் நீ உட்காரும் பொழுது என்ன, நீ ஜட்ஜு, நல்லது கெட்டது ஆராயிற. கெட்டவர்களுக்கு நீ சிம்ம சொப்பனம், நல்லவர்களுக்கு நீ அப்படியே ஒரு ரம்யமான பார்வை, ஒரு கொஞ்சிற பார்வை, என் குழந்தை அப்படின்னு கூப்பிடுற அந்த பார்வை, உன் மடியில் எடுத்துக்கொண்டு
எங்களை கொண்டாடும் அந்த பிரகலாதன் அதே ஹிரண்யகசிபுவுக்கு எப்படி வந்து சிம்ம சொப்பனமாக இருந்த அவன் குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொண்ட அதே நிருசிம்மன் பிரகலாதன் கிட்ட எப்படி பார்த்தாராம்? வாடா என் குழந்தை, எப்படிப்பட்ட சரணாகத்தியை நீ இந்த வயசில் காட்டியிருக்க, அவன் உன்னை வந்து எப்படிலாம் அவஸ்தைப்படுத்தினான், யானையை விட்டு உன்னை வந்து கொல்லை பண்ணுவான், நடுக்கடலை தள்ளுவான், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம விடாமல் துன்புறுத்திட்டு இருந்தான், என்னென்னமோ பண்ணா பிரகலாதா. ஆனால் நீ வந்து நான் வருவேன் நான் தான் உன்னை ரட்சிக்கணும் நீ நினச்சா ஒரு செகண்டு கூட ஹிரண்யாய நமகா சொல்லியிருக்கலாம். ஓம் நமோ நாராயணா என்னும் நாராயண திருமந்தத்துக்காக நீ நின்ன என் குழந்தையே என்று அந்த வாஞ்சையுடைய அந்த அந்த பிரகலாத வத்சலன், அந்த பேபி, அந்த குழந்தைய வந்து அப்படி ஒரு கனிவோடு பார்க்குறான். அந்த சந்திர கட்டாட்சம், அந்த பார்வையோட எம்பெருமான் பார்க்குறான். அவனுடைய இந்த கோலத்தை பார்த்து திருமகளே பயந்தாளாம் ஒரு செகண்ட். என்ன இவ்வளோ கோபத்தில் இருக்கார், இவர் கோபத்தை எப்படி தணிக்கிறதுன்னு. அந்த பிரகலாதன் வருது, குழந்தை வந்து உட்காருறது. சரியா? ஸோ வந்து அந்த நிருசிம்ம அவதாரத்தை இப்படிப்பட்ட சிம்மமாகிய நியாயம் தெரிந்தவன், தர்மம் தெரிந்தவன், நியாயத்துக்காக நிற்பவன், அநியாயவாதிகளை அழிப்பவன், அவர்கள் செய்வதை அவன் மட்டும்தான் அழிக்க முடியும். அவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனத்தை அவர் தான் காட்ட முடியும். முன்னாடியோ பின்னாடியோ என்ன தப்பு, மோசமான தப்பு, யாருக்கு எதிர எப்படி நல்லவங்களுக்கு எதிர நம்ம வந்து பில்ட் பண்ணி அவங்கள கேவலப்படுத்தணும்னு நினச்சாலும் நிருசிம்மன் கொடுத்த அந்த தீர்ப்பு தான் உண்டு அவங்களுக்கு. தே ஹாவ் டு ஃபேஸ் இட் சம்ஹவ் அண்ட் தென் ஃபேஸ் த ஜஸ்டிஸ். அந்த ஜஸ்டிஸ்ங்கிற த்ரோனில் நீ உட்காரும்போது, ஹே நிருசிம்மா, ஹே பெருமானே, அங்கேருந்தும் நீ வந்து சந்திர கடாட்சத்தோடு எங்களை பார்க்குற, வாஞ்சியோடு பார்க்குற, குழந்தைகளான எங்களை பார்க்குற, பிரகலாதனை பார்த்தது போல எங்களை பார்க்கிறாயே என் பெருமானே. சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளிலோர் எம்பாவாய். நீ வந்து இவ்வளோ நாள் வந்து தூங்கிட்டு இருக்க, அப்படி எங்கள் பாட்டை கேட்கணும்னு எழுந்துக்கவும் மாட்டேங்கிற, எல்லாம் பண்ணுற. ஆனால் இப்போ வந்து என்ன, நீ எழுந்து வந்து சிங்காசனத்தில் உட்காந்துட்ட, சரியா? நீ இனிமேல் தூங்கலாம் மாட்ட. கண்டிப்பாக வந்து இந்த சின்ன பெண்களோட கோரிக்கையை நிறைவேற்றும் பொழுது அந்த நிருசிம்மன் ஆகிய நீ அந்த குளிர்ந்த கடாட்சத்துடைய காதலுடன், பிரேமையுடன், பக்தியுடன், ஒரு வாஞ்சையுடன் குழந்தைகள் என்ற எங்கள் மீது நீ செலுத்தும் பார்வை அப்படி இருக்கிறது என்று இறைவனை கொண்டாடும் ஒரு மிக அற்புதமான பாசுரம். போன பாசுரத்துக்கு வந்து எக்ஸ்டென்ஷனாக கண்ணழகில் இருக்கிற டிஃப்ரென்ஸை காமிக்கிறாங்க. இங்கே அவதார ரகசியத்தில் இருக்கிற நிருசிம்மன் வந்து ஹிரண்யகசிபுவுக்கு அவன் வந்து அடித்து கொள்ளும் சிங்கமாகவும், அதே நிருசிம்மன் பிரகலாதனுக்கு வாஞ்சையுடன், தாலாட்டுடன், பிரேமியுடன், வாத்சல்யத்துடன் பார்க்கும் அந்த பிரகலாத வரதனாக அளிக்கின்றான். இதனை வந்து நம்ம திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த சோழ சிம்மாபுரம் ஷோலிங்கரில் இருக்கிற அந்த பாசுரத்தோடு நிறைவு செய்கிறேன். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர்ப்பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிஸ் சேர்ந்த அக்கார கனியை அடைந்து உய்ந்து போனேனே என்று ஆழ்வார் பாடுகிறார். அவன் வந்து அப்படிப்பட்ட தேஜஸ் உடையவன், சிங்கத்துக்கு இருக்கிற தேஜஸ். மிக்கானே மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானே, அந்த வெளியில் இருக்கிற வெளிச்சம்தான் எனக்குள்ளே இருக்கும் ஆத்ம சாட்சாத்காரம், எனக்குள்ளே இருக்கும் ஆத்ம ஜோதி. மிக்கானே மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானே புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை. எப்படிப்பட்ட தேஜஸ் இருக்கான் நரசிம்மன்? பொன்மலை, தக்கானை கடிகை தடங்குன்றின், தக்கான் குளத்தில் வீற்றிருக்கும் நரசிம்மன், தக்கானை கடிகை தடங்குன்றின் மிஸ் இருந்த அக்கார கனியை, அந்த ஸ்வீட் சிம்மமாக இருக்கிற அவனே, சிம்ம சொப்பனமாக இருக்கிற அவனே, குழந்தைகளிடத்திலும் பாகவதோத்தமர்களிடத்திலும் யாரும் இல்லாதவர்களிடத்திலும் அனாதைகளிடத்திலும் அவன் காட்டும் பார்வை வந்து வாத்சல்யம், அவன் காட்டும் பார்வை பிரேமை, அவன் காட்டும் பார்வை அன்பு, அவன் காட்டும் பார்வை ரக்ஷகம் என்ற இந்த அருமையான ஆழ்வாரின் பாசுரத்துடன் என் நிறைவு. நன்றி, வணக்கம்.